மாமல்லபுரத்தில் நடைபெறும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட தாவேக நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவேகவின் செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. மாமல்லபுரத்தில் நடைபெறும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட தாவேக நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விஜய் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டமானது கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜய் அந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நகர ஒன்றிய செயலாளர்கள், அதே போன்று சார்பு அணியோட மாவட்ட பொறுப்பாளர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இன்றைய இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விஜய் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது விஜய் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். 10:30 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கும் என்று ஏற்கனவே கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறார்கள். விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும், சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகம் வகுக்கக்கூடிய வியூகங்கள் தொடர்பாகவும் பல முக்கிய ஆலோசனைகள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க மற்ற கட்சிகள் தங்களது கூட்டணிகளை பலப்படுத்தி வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியோட கூட்டணியில இணையல. கட்சி தொடங்கி முதல் மாநாட்டிலேயே விஜய் கூட்டணியில் இணையக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம், அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று அறிவித்திருந்தார். அப்படி அறிவித்த போதும் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது. தற்போது வரை எந்த ஒரு கட்சியும் இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இடம்பெறாமல் இருக்கிறது. அடுத்த கட்டமாக விஜய் என்ன செய்ய போகிறார், வேறு எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்க போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டணியை அமைக்க போகிறதா, அல்லது தமிழக வெற்றி கழகம் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைய போகிறதா என்று பல கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில்தான் மாநில அளவிலான இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்துகிறார்கள். இதற்கு முன்பாக பெரும்பாலும் விஜய் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் அல்லது மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மட்டும்தான் கலந்து கொள்வார். நகர ஒன்றிய அளவிலான செயலாளர்கள் கூட்டத்தில் விஜய் இதுவரைக்கும் கலந்து கொண்டதில்லை. தற்பொழுதுதான், அதாவது அந்த நிர்வாகிகள் நியமனமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்புதான் ஓரளவுக்கு நியமித்திருந்தார்கள். அதன் பிறகாக தான் தற்பொழுது இந்த ஒன்றிய நகர கிளைக்கழக அளவிலான நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் விஜய் இன்று உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கும் அதே போன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் குழுக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜய் இதுக்கப்புறம் பிரச்சாரம் எவ்வாறு மேற்கொள்ள போகிறார், எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல போகிறார் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தலுக்கு விஜய் எவ்வாறு பிரச்சார யுக்திகளை கையாள போகிறார், அதே போன்று பிரச்சாரங்களை மேற்கொள்ள போகிறார், தேர்தல் தொடர்பாக மாநில நிர்வாகிகள் மூலமாக பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனை இன்றைய கூட்டத்தில் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை தனித்து போட்டியிட்டால் அவர்கள் பொது சின்னத்தில் போட்டியிடலாம். அந்த பொது சின்னமாக விசில் சின்னம் இவர்கள் வரிசைப்படுத்தி கேட்டிருந்ததில் விசில் தான் பிரதானப்படுத்தி கேட்டிருந்தார்கள். இவர்கள் பிரதானப்படுத்தி கேட்ட அந்த விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. இந்த சின்னத்தை மக்களிடையே எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, தொடர்ச்சியாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் அடுத்த கட்டமாக உள்ளூர் அளவில், ஊர் அளவில் வார்டு தெரு அளவில் இந்த பிரச்சாரங்களை எப்படி செய்வது, தங்களுடைய சின்னங்களை எப்படி மக்களிடையே கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த மாவட்ட, மாநில, அதே போன்று ஒன்றிய, நகர செயலாளர்களுடன் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று குறிப்பாக தேர்தலை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தற்பொழுது வரை நான் முன்பே குறிப்பிட்டது போன்று எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் இடம்பெறவில்லை. தனியாக தேர்தலை சந்திப்பதா அல்லது வேறு எதுவும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல தாங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு வியூகங்கள் விஜய் சுற்றி எழுந்திருக்கிறது. நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.